ரீசெண்ட் டைமில் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கு. அதில் நம்ம ஒன் ஆஃப் தி ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டாடா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கம்மிங் நியூ இயருக்குள்ள 1/1/2026 முன்னாடி 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ டாடா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் பிளான் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக டேரக்ட் அண்ட் ரெகுலர் பிளான் 2 இருக்குது. ஸோ டேரக்ட் பிளான் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை கண்டினியூஸாக அவங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் அதாவது என்னென்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணி அது மூலயமா ஒரு நல்ல க்ரோத் வந்து ரீச் பண்ணுறது தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ என்ஏவி இவங்களுடைய இப்போ என்ஏவின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஸ்டாக் அடிக்கும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய என்ஏவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த டாடா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுடைய என்ஏவி ₹42.28 வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் வந்துட்டு என்னன்னா போயிட்டு இருக்கு. ஃபண்டு கேட்டகரி ஈக்விட்டி ஸ்மால் கேப். இவங்களுடைய ஃபண்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,792 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு சைஸ் வந்து இருக்கு. ஒரு டீசென்டான ஃபண்டு சைஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.34% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ₹1000 நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹3.04 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றத சொல்கிறாங்க. மினிமமாக உங்களால் இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ₹5,000 ₹5,000 இருந்தால் மட்டும்தான் உங்களோட மினிமம் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ₹1000 நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும். எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ₹1,000 உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ மினிமலாக இந்த அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா 500லேருந்து மினிமமாக நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். அடுத்ததாக இவங்களுடைய ஃபண்ட் ஹவுஸ் டாடா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் தான். இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 12, 2018 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் லான்ச் பண்ண அந்த 18லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 22.76% அளவுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கும்போது எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது மோர் தென் 20% அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்களே ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். அதுவும் நம்ம டாடா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போதுனா ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் டாடா அப்படின்னா என்ன வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரட்டன் டாடா அப்படின்னு வருவாங்க. அவங்களுடைய ஓவரால் கம்பெனிஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரஸ்ட்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு டாட்டானா என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்றது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க பெஞ்ச் மார்க்காக எடுத்தது நிஃப்டி ஸ்மால் கேப் 250 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெஞ்ச் மார்க் எடுத்திருக்காங்க. ரிஸ்க் நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்மால் கேப் அப்படிங்கும் போது ஹை ரிஸ்க் தான். ஓப்பன் எண்டட் டைப் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓப்பன் எண்டட் டைப்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு எது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் வேணுமோ நீங்கள் அதை என்ன பண்ண ஓப்பன் ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது எஸ்ஐபிஓ லம்சப் நீங்கள் என்ன பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் க்ளோஸ்டு அப்படின்னா மேபி 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருக்குங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அது வந்துட்டு. ஸோ எக்ஸிட் லோடு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸிட் லோடு இதை பொறுத்தவரை ரொம்பவே கம்மியாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 0.5%. சப்போஸ் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ₹5,000 போட்டு ஒரே மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 0.5% அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ரிபீட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போனால் எக்ஸிட் லோடு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த கம்பெனியோட அதாவது என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருந்தோம் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஜர் அதாவது 87% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அசட் வந்துட்டு ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட் ஆகும் ப்ளஸ் கேஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய கேஷ் அதாவது என்னென்னா குவார்டர் வைஸ் நம்ம வந்து செக் பண்ணும்போது இவங்க மோஸ்ட்லி அதாவது நம்ம பார்த்துருந்தீங்களா 87% வந்துட்டு இவங்க வந்துட்டு ஈக்விட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் டெட்டு ப்ளஸ் கேஷ் வந்து ரிமைனிங் இருக்கிற அந்த 10-13% அளவுக்கு இவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க.
அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்து நான் எடுக்கலாம், பிகினருக்கு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கூகுள் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் நேமு, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி இது 3 மட்டும் என்ன பண்ணுங்கள் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபர்தராக வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவேன். அடுத்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது செக்டார் அலோகேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது வந்து அதுதான். நீங்கள் எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டைவர்சிஃபையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈவன் தான் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி, ஒரு சூப்பர் டூப்பர் கம்பெனி அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வந்து டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறாங்களோ அது வந்து ஏன்னா ஈவன் தோ தேர் எக்ஸ்பர்ட், ஓகேங்களா, அவங்களே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்களும் டைவர்சிஃபை பண்ணி பண்ணணும் தான்ன்றது தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற சஜஷன். இது வந்துட்டு ஸோ இந்த செக்டார் அலோகேஷனில் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் 14%, மெட்டல் அண்ட் மைனிங் செக்டாரில் 11%, கெமிக்கலில் 10.57%, ஃபினான்ஷியல் செக்டாரில் 9%, கேபிட்டல் குட்ஸ் 8%, அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிமைனிங் இருக்கிற எல்லா செக்டாரையும் சேர்த்து பார்க்கும்போது 46% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டாப் கம்பெனிஸ் அதாவது ஜியண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 2% அளவுக்கும், லார்ஜ் கம்பெனியில் 2.56%. ஏன்னா இது ஒரு ஸ்மால் கேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் மோஸ்ட்லி வந்து வைக்க மாட்டாங்க. மிட் கேப்பில் 44%, ஸ்மால் கேப்பில் 50% அளவுக்கும், வெரி மைக்ரோ கம்பெனி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷனில் வந்து 0.14% அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மேஜர் ஸ்டேக்கே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் நம்ம வந்து செக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபா என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒரு 100 கம்பெனிஸ் டிவைட் பண்ணிவிட்டு 1000 ரூபாயை போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, கரெக்டுங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஸ்பில் பண்ணி அந்த எந்த கம்பெனிஸ் அந்த கம்பெனிஸோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, அதில் எத்தனை பர்சன்டேஜ் அளவுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது செக் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது 60லேருந்து 65 கம்பெனிஸ் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 6 மந்த் நம்ம டேட்டா எடுக்கும்போது 62, 63, 61, 62 அந்த ரேஞ்சில் தான் என்ன பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 60 கம்பெனிஸ் அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 கம்பெனிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 ரூபாய், அதாவது என்னென்னா ஒரு 1000 ரூபாய் வச்சுருக்காங்கன்னா 60 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவதுன்னா 20% அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 10 கம்பெனிஸில் 32லேருந்து 34% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மேஜராக எந்த கம்பெனியில் பர்டிகுலராக ஒரு கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்த மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது HDFC பேங்க் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு சுதர்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் 4.57%லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6.15% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பர்ட் எந்த ஒரு டாப் லெவல் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10%க்கு மேலே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. லெஸ் தென் அதுதான் பண்ணுவாங்க. பட் இவங்களும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாகவே 6.15% அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவங்ககிட்ட மொத்தம் வந்து பார்க்கும்போது 14 செக்டார் அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 3 செக்டார்னு பார்க்கும்போது 36%, டாப் 5 செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது 53லேருந்து 55% அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாப் செக்டார் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், சர்வீஸ் செக்டாரில் தான் டாப் செக்டாராக இவங்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது கம்பெனி வைஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டோடைய கம்பெனி வைஸ் பார்க்கும்போது சுதர்ஷன் கெமிக்கல் 4.57 நம்ம பார்த்துருந்தோம் முன்னாடி, உஷா மார்டின் 4.32, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 4%, கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 3.2%. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கேபிட்டல் குட்ஸு, டெக்னாலஜி, கெமிக்கலு, மெட்டீரியல்ஸு, டெக்னாலஜி, சர்வீசஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாம் இந்த ஸ்டாக்ஸில் வந்து என்னென்னா ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, உங்களுடைய பிளான் என்ன. இப்போ நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், லார்ஜ் கேப் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, Nifty 50, அதில் தான் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவோம் அது வந்துட்டு, ஓகேங்களா. பட் ஆனால் ஒரு ஸ்மால் கேப்னு வரும்போது அவங்க எப்படிலாம் ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்டாக்லாம் பார்க்கும்போது -47%, -27%லாம் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்லாம் 22%, 1%, 6% அந்த மாதிரி வந்தோன்னா ஒரு டீசெண்டான ஒரு வேல்யூவேஷனும் கொடுத்துருக்காங்க.
அடுத்தா பார்க்கும்போது ஒரு பியர் கம்பேரிசன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா அவருடைய பியர் கம்பேரிசன் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். இங்கே நான் எடுத்துகிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் டாடா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் பந்தன் ஸ்மால் கேப்பு, இன்வெஸ்கோ இந்தியா ஸ்மால் கேப்பு, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பு, ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டு ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ஏயுஎம் ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ஃபண்டு சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக பார்க்கும்போது நிப்பான் இந்தியாவும் ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. 68,000 கிட்டத்தட்ட 38,000 கோடி அளவுக்கு இவங்க வந்து இருக்காங்க. டாடா ஸ்மால் கேப்பு 11,792. இவங்க ரீசெண்டாக ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய 1 மந்த் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர்ஸ் ரிட்டர்ன் ஓகேங்களா. ஸோ 5 இயர்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே மோர் தென் 25% அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட மோர் தென் 20% அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டாடா ஸ்மால் மட்டும் 18.58% அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது மேஜராக எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. பட் மற்ற மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது டாடா மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. -6.79% தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டாடா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். இவங்க எவ்வளோ ஏயுஎம் இருக்காங்க, இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, எந்தெந்த கம்பெனியில் எப்படிலாம் டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.